அதே பொருளை வந்து நீங்க சாப்பிடலாமா? அதுவும் தவறு தானே. நீங்களே எங்களுக்கு மனசு தானே. எனக்கு இது ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்க. அப்போ ஃப்ரிட்ஜ் வேஸ்ட்டா இல்லை ஃப்ரீசர் வேஸ்ட்டா? அவங்க கேட்கலாம். நான் செய்வேன், அவங்க செய்யலாம், நான் செய்வேன். ஆனால் வேற மாதிரி நடவடிக்கை வேற மாதிரி சொல்லிட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பெயரில் குமரி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில்குமார், திருவட்டார் வட்டார தலைமை அதிகாரி நாகராஜன் உட்பட குளச்சல் மற்றும் தக்கலை வட்டார உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இணைந்து திற்பரப்பு அருவி பகுதியில் உள்ள உணவகங்களில் திடீர் என ஆய்வை மேற்கொண்டனர். இது ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்க. அப்போ ஃப்ரிட்ஜ் வேஸ்ட்டா இல்லை ஃப்ரீசர் வேஸ்ட்டா? காலிஃப்ளவர்லையும் கலர் போட கூடாது. இதில் திற்பரப்பு சந்திப்பு பகுதியில் இருந்த உணவகம் ஒன்றில் நடத்திய சோதனையில் அழுகிய நிலையில் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த 15 கிலோ பீஃப் இறைச்சி, மட்டன், சிக்கன் மற்ற உணவுப் பொருட்களையும் பறிமுதல் செய்து பினாயில் ஊற்றி அழித்ததுடன் அபராதம் விதித்தனர். பின்னர் அந்த கடையை பூட்டி அனைத்தையும் சுத்தம் செய்த பின்பு அனுமதி பெற்ற பின் கடையை திறக்க வேண்டும் என எச்சரித்தனர். மட்டன் வாங்குறீங்க, ஃபிஷ் வாங்குறீங்க, மட்டன் வாங்குறீங்களா, அது அத்தனையும் வந்து டீப் ஃப்ரீசர்ல -80 தான் வைக்கணும். தொடர்ந்து திற்பரப்பு அருவி பகுதியின் நுழைவு வாயிலில் உள்ள அனைத்து கடைகளுக்கும் சென்று ஒவ்வொரு கடையாக சோதனை செய்தனர். பஜ்ஜிகளில் கலருக்காக பயன்படுத்தப்பட்ட கலர் பொடியையும், பஜ்ஜி வறுக்க பலமுறை பயன்படுத்திய எண்ணெய், மசாலா பொருட்கள், போலி டீ தூள் உட்பட குளிர்பானங்களையும் சோதனை செய்து பறிமுதல் செய்தனர். காலிஃப்ளவர்லையும் கலர் போட கூடாது. தரமற்ற முறையில் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களையும் கடை ஊழியர்களால் குப்பையில் கொட்ட வைத்து அப்பகுதியில் உள்ள கடைகளையும் அடைக்கச் செய்தனர். மேலும் தரமற்ற டீ தூள்களையும் சோதனை செய்த பின்பு அதையும் குப்பையில் கொட்டி அழித்தனர். அவங்க கேட்கலாம். நான் செய்வேன், அவங்க செய்யலாம், நான் செய்வேன். ஆனால் வேற மாதிரி நடவடிக்கை வேற மாதிரி யாரும் செய்யலாம், நான் செய்யறேன். எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நான் வேற மாதிரி நடவடிக்கை சொல்றது நான் சொல்லிட்டேன். அப்புறம் 3 கடைகளை பூட்டி சீல் வைத்த அதிகாரிகள் ஒவ்வொரு கடைக்கும் தலா 10,000 ரூபாய்க்கு மேல் அபராதம் விதித்தனர். அதேபோல சிவகங்கை காந்தி வீதியில் உள்ள பிரபல மால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பெட்டி கடைகள் மற்றும் உணவகங்களில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சரவணன் காலாவதியான மற்றும் தேதி குறிப்பிடாத குளிர்பானங்களை கீழே கொட்டி அழித்தார். மசாலா காமி என்ன சொல்றேன், நானும் தெரிஞ்சுக்கிறோம்ல. எனக்கு காசை வாங்குங்க, நான் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுறேன், ஃபைனை போடுறேன், ஃபைனை அவங்க வாங்கி